Bye guys. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து நாமக்கல் போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னா ஒரு என்ன எதுக்காக ஒரு சும்மா ஒரு ட்ரிப் அந்த மாதிரி போயிட்டு வரோம். Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. Surprise. சும்மா ஒரு லாங் ரைடு அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். யார் யாரெல்லாம் போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இவன் என் புருஷன் அப்படின்னு சொல்லுறோம். இவன் தான் எப்பயுமே டிரைவரு. இந்த ட்ரிப்புக்கு அப்படிலாம் இல்லை, எல்லா ட்ரிப்புக்கும் டிரைவர் தான். இவரை பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு, நான் அப்புறமேட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் இவரு 4 பேர் தான் இன்னைக்கு வந்து ஒரு லாங் டிரைவ் போறோம். நாங்க போற வழியில ஒரு கடையில நிப்பாட்டுறோம். அந்த கடையில வந்து ஜாம் கேக் வந்து நல்லா இருக்கும். அது நிப்பாட்டும் போது சொல்றோம், எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் இருக்காருல இந்த டிரைவரை பற்றி சொல்லணும்னா, அவர் எப்படின்னா கையில ஸ்டேரிங் கொடுத்தாதான் பேசாம வருவாரு, இல்லைன்னா எல்லாரையும் கோவப்படுத்திட்டே இருப்பாரு. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை எல்லாத்தையும் தூங்கிடுவாங்க. அதான் அப்படி தூக்கம் வராத பட்சத்துல எல்லாரையும் கோவப்படுத்துவாரு. பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம் என்னங்க போ போ. இப்ப ஸ்டேரிங் குடுக்கலன்னா பின்னாடி வந்து மதுரை மெண்டல் இவன் காபரா குடுக்குறான் எங்க கிட்டயே, இல்லை கவுச்சையாக பேசுற பயலே. மதுரை மெண்டல். ஆமா, இந்த மாதிரி அவருக்கு நிறைய பேர், மதுரை ராஜ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. அவரே அவருக்கு நிறைய பேர் வச்சுக்குவாரு. கேட்டா மதுரை ராஜ்னு சொல்லுவாரு. ஏன் அப்படி சொன்னா, அவருக்கு மதுரையில் தெரியாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எந்த இடமும் தெரியாது. ஒரு ரூட்டுக்கு போகணும்னா இப்படி சுத்தி கூட்டிட்டு போவாரு. அதுதான் க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமையா வெண்மத்தை கக்கிட்டு போறான். கமிங் vlogsல நீங்க பாத்துக்கலாம். Bye. A few minutes later. Hi guys. நான் வந்து நல்லா தூங்கிட்டேன், அதனால எனக்கு தெரியல. கடை வந்துச்சு, கடைக்கு போய் ஓட்டிட்டு வந்து நான் அதெல்லாம் சொல்லுவேன். என்ன ஓட்டிட்டு வந்தா நான் அந்த கடைக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். நான் கடைக்கு போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது என்னன்னு சாப்பிடுறேன். ஓகே காய்ஸ், இதுதான் பேக்கரி. அப்படியே ரோட்டுக்கு கிட்டக்கையே இப்படி இருக்கு. ஸோ பேக்கரிக்குள்ள நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்கிறோம். ஓகே காய்ஸ், இதுதான் எங்கள் ஆர்டரு. ஆனால் நான் நினச்ச ஜாம் பன் இன்னைக்கு கிடைக்கவில்லை, அதனால் நான் இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். காய்ஸ், இவங்களை பாருங்கள் காய்ஸ். ஒரு டீ குடிச்சு முடிச்சுட்டு இப்போ 2வது டீக்காக நின்றுட்டு இருக்காங்க. நான் வந்து சாக்கோ பை வாங்கினேன், பன் வந்து அவங்களுக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு இங்கே கிடைக்கல காய்ஸ். அதனால் நான் வந்து ஹனி பன் சொன்னேன். ஹனி பன் நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து மற்ற எதுவுமே நல்லாவே இல்லை காய்ஸ். நான் உங்களுக்கு வந்து காரில் ஏறுறதுக்கப்புறம் சொல்கிறேன். கடையில் நின்று சொன்னால் வேறு பார்த்துக்குவாங்க. இங்கே பாருங்க காய்ஸ், 2வது டீ வந்துருச்சு. இங்கே பாருங்க. Six and a half hours later. Hi guys. Hi guys.
நாங்க வந்து வந்த வேலை நாமக்கல் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மிஷன் சக்சஸ். பேசு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஜிபி முத்து நண்பர்களே நீங்க கிளம்பிட்டோன்ற மாதிரி. லைக் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ இப்போ நாங்க வந்து திரும்ப மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். மணி பாத்துக்கிட்டீங்கன்னா 7:04. நாங்க வீட்டுக்கு போக எத்தனை மணி ஆகும்? 10 மணி ஆகும். நீ 8 மணி சொன்னா 8 மணிக்கு கூட்டி போங்க. எங்க டிரைவர் பொறுத்து எங்க டிரைவர் வந்து நல்லா ஓட்டு இப்ப அப்படி சொன்னா இப்ப அழுத்தி டக்குன்னு கூட்டு போயிருவோம். ஆனா மைலேஜ் தரணும்ன்றனால மெதுவா போக சொல்லியிருக்கோம். சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வேற எங்கேயாவது நாங்க ட்ரிப் போகும்போது இத மாதிரி காமிக்கிறோம். கடைசி வரைக்கும் என்ன விஷயத்துக்காக வந்தோம்னு சொல்ல மாட்டோம். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் கிடையாது. ஓகே गाइस, பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்றா டிரைவர். நீ திரும்பிடாத. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் गाइस.